இண்டிகோ ஃபர்ஸ்ட் இண்டிகோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போறவங்களுக்கே தெரியல, எனக்கு தெரியுது. மிஸ் வசந்தா இப்ப கண்ணீர் வெள்ளத்துல முழுகி இருக்காங்க. இவ அழுது எண்ணெயும் அழுவச்சிட்டா. இவ பாருங்க துப்பாக்கி தூக்கிட்டு வர மாதிரி சிலம்பம் குச்சியை தூக்கிட்டு வரான். அவனுக்கு கண்ண தண்ணி வரும் வராது. நான் உன்னை நினைச்சிருக்கேன். எங்க பாடி பொறிக்க கையும் ஓடல காலம் ஓடல. அது எப்படி என்ன பண்ணிட்டு வரைக்கும் பாருங்க. இனிமே வந்து ஏப்பம் மட்டும்னா எனக்கு என்ன ஊருன்னே தெரியாது. அது வந்து வேற ஊரு. இனிமே யூஎஸ்ஏ தான் வந்து தெரிஞ்சு. ஆமா இவன் இங்கே ஆரம்பிச்சா சிலம்பம் சுற்றுறதுக்கு. இங்க வேணா கண் கொள்ள பாத்துக்கிறேன். என்னென்னமோ வச்சிருக்காங்க. அது போல எதுவுமே கிடைக்காது தெரியுமா? மாத்தி பாருங்க தண்டனை கண்டன ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் கவர்மெண்ட் வாங்க போதும். உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நார்மல் சூப்பர் மார்க்கெட் கடையிலேயே இந்த மாதிரி பெரிய சிலம்பம் ஸ்டிக் ஹைட்டுக்கு துப்பாக்கி வச்சு வச்சுருக்காங்க. சிலம்பம் ஸ்டிக்கை போட்டு ரொம்ப நியாயம் அநியாயம். இவன் வந்து ஒரு இது மாதிரி அப்படின்னா அவன் எங்கே வந்தாலும் சிலம்பம் ஸ்டிக்கோட தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். நான் வந்தால் ராதையோடு தான் வருவேன். அந்த மாதிரி கல்ல இவன் வந்து எங்கே தெரியுதா, இந்த இடத்துல வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க ஹேண்ட் லக்கேஜ்லாம் என்ன கொண்டு வந்திருக்கோன்ட்டு. நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். எங்கள் பெரிய பெரிய எங்கள் ட்ரெஸ் ஃப்ராக்லாம் இருக்கும், அதெல்லாம் மெயினில் போச்சு. ஸோ நாங்கள் இப்போ அதை போட்டுட்டு நாங்கள் செக்இன் பண்ணி அடுத்த கேட்டில் போயிடுவோம் எங்களோட ஹேண்ட் லக்கேஜோட. நீங்கள் இவங்க அந்த செக்இன் பற்றி உங்களுக்கு தெரியாது. சரியா, அந்த பையெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல தான் இப்போ நம்மளோட குப்பையான லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி போட போகிறோம். முக்கியமான லக்கேஜ் தான் அதில் போட்டு போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் கேட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் வெயிட் பண்ணணும். ஸோ எங்களோட என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எங்களோட ஹேண்ட் சூட் கேஸை க்ளீன் பண்ண போடலாம். ஓகே வாங்க போகலாம். ஏன்னா அதில் ஒரே குப்பை கடை இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் இப்போ நம்மளால போக முடியும். இல்லைன்னா செக்இன் பண்ணுமா அவ்வளோதான். எங்கள் அப்பா நாங்கள் செத்தோம். நிறைய புக்கு ஊதுங்கடா சங்கு மாதிரி. ஆமாம், பயாலஜி புக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். அவன் வாங்கும் போதே சொன்னார், உனக்கு இதுக்கப்புறம் எதுக்கு என்சிஆர்டின்னு கேட்டார். நானும் என்சிஆர்டி தொலைஞ்சு போயிருக்கிறோம். பழசம் மறக்கிறதுக்கு நான் தமிழ் பழசம் மறந்தா அவன் தமிழனே கிடையாது. நான் தமிழன், ஆனால் மறக்க மாட்டேன்டா. ஜெயிச்சாலும் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். இப்போ தெரியுது வெயிட்டிங்கில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்.